வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமா? நாம் இன்று 3ஆம் ஆண்டுக்கான ஒரு தன்கதை கட்டுரைக்காக சந்திக்கிறோம். இன்று நாம் எழுதவிருக்கும் கட்டுரை நான் ஒரு விமானம் என்ற தலைப்பிலான கட்டுரை ஆகும். சரியா மாணவர்களே? பாருங்கள், நாம் இப்பொழுது இந்த தன்கதைக்கு முன்னுரை எழுதுவதை ஒட்டிய ஒரு விளக்கத்தை காண்போம். சரி மாணவர்களே, கடந்த ஆண்டுகளில் நீங்கள் கட்டுரை எழுதுகையில் ஆசிரியர் உங்களுக்கு விளக்கி இருப்பேன். முன்னுரை எழுதுகையில் முன்னுரை என்பது தலைப்பை விளக்கக்கூடிய விஷயமாக அமைதல் வேண்டும். இங்கு ஒரு விமானம், அதாவது ஒரு பொருளை தன்னை பற்றி பேசுவதாக அமைந்துள்ளதை தன்கதை என்போம். இங்கு ஒரு விமானம் அதனை பற்றி பேசுகிறது. முதலில் சிறுவர் முதல் பெரியவர் வரை ஏற்றிச் என்று ஆசிரியர் இங்கு கருத்து கொடுத்துள்ளேன். நீங்கள் இதை வாக்கியத்தில் எழுதுகையில் நான் என்னுள் சிறுவர் முதல் பெரியவர் வரை ஏற்றி செல்வேன். மீண்டும் சொல்கிறேன், நான் என்னுள் சிறுவர் முதல் பெரியவர் வரை ஏற்றி செல்வேன். பயணம் ஆகாயத்தில். அடுத்த வாக்கியம், இதை எப்படி வாக்கியத்தில் எழுதுவது? எனது பயணம் ஆகாயத்தில் தான் இருக்கும். சரிங்களா? எனது பயணம் ஆகாயத்தில் தான் இருக்கும். சரி, அடுத்து 3வது கருத்தை பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த ரைட் சகோதரர்களால் உருவாக்கப்பட்டேன். சரிங்களா? இதை எப்படி எழுத போறோம்? நீங்க ஒரே ஒரு விஷயத்தை தான் இங்க சேர்க்க போறீங்க, அதாவது ஒரே ஒரு சொல்ல மட்டும்தான் சேர்க்க போறீங்க. நான் அமெரிக்காவை சேர்ந்த ரைட் சகோதரர்களால் உருவாக்கப்பட்டேன். மீண்டும் ஆசிரியர் சொல்றேன், நான் அமெரிக்காவை சேர்ந்த ரைட் சகோதரர்களால் உருவாக்கப்பட்டேன். ஆக விமானம் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு பிறகு சொல்லுது, அதனை அது அறிமுகப்படுத்திக் கொள்ளுது. எப்படி அறிமுகப்படுத்திக் கொள்ளும்? ஆம், நான் தான் ஒரு விமானம். இங்க ஆசிரியர் 2 சொல் கொடுத்து விட்டேன். நான் தான் விமானம். இங்க நீங்க என்ன எழுதணும்ட்டாக்கா, ஆம் நான் தான் ஒரு விமானம். பிறகு கீழே பார்த்தீங்கன்னா வானூர்தி என்றும் கொடுத்திருப்பேன். அது எப்படி எழுதணும்னாக்கா, என்னை வானூர்தி என்றும் அழைப்பார்கள். சரிங்களா? என்னை வானூர்தி என்றும் அழைப்பார்கள். பிறகு பாருங்க, முன்னுரையில இறுதி வாக்கியம் அறிவியல் வளர்ச்சியால் முன்னேற்றம் என்று கொடுத்துள்ளேன். நீங்கள் இதனை எப்படி எழுத வேண்டும் என்றால், நான் அறிவியல் வளர்ச்சியால் பல முன்னேற்றங்களை கண்டுள்ளேன். சரிங்களா? நான் அறிவியல் வளர்ச்சியால் பல முன்னேற்றங்களை கண்டுள்ளேன். சரியா மாணவர்களே? எப்படி முன்னுரை எழுதுவது என்று தெரிந்து விட்டதா? அடுத்தது பத்தி 2க்கு போகலாமா? சரி மாணவர்களே, முன்னுரை தான் முதல் பத்தி. தொடர்ந்து பத்தி 2. பத்தி 2ல ஆசிரியர் முன்னுரைக்கு கொடுத்ததை போலவே கருத்துக்கள் கொடுத்திருக்கிறேன். பாத்தீங்கன்னா, இறக்கைகள் இருக்கும். சரிங்களா? இதனை எப்படி வாக்கியத்தில் எழுத போகிறோம்? எனக்கு பறவைகளை போல் இறக்கைகள் இருக்கும். மீண்டும் ஆசிரியர் விளக்குறேன், எனக்கு பறவைகளை போல் இறக்கைகள் இருக்கும். சரி, பறவையை போல் ஆகாயத்தில் என்ற கருத்தை தொடர்ந்து நான் கொடுத்திருக்கிறேன். பறவை ஆகாயத்தில் என்ன செய்யும்? பறக்கும் இல்லையா? ஆக இந்த விமானமும் சொல்கிறது, நான் பறவையை போல் ஆகாயத்தில் மகிழ்ச்சியாக பறப்பேன். சரிங்களா? முதல்ல சொல்லிட்டோம், எனக்கு பறவைகளை போல் இறக்கைகள் இருக்கும். தொடர்ந்து நான் பறவையை போல் ஆகாயத்தில் மகிழ்ச்சியாக பறப்பேன். தெளிவாக இருக்கிறதா மாணவர்களே? தொடர்ந்து அடுத்த வாக்கியம், பத்தி 2ல் அடுத்த வாக்கியம், என்னுள் உணவு வசதி, குளிரூட்டிகள் மற்றும் ஏனைய அடிப்படை வசதிகளும் உள்ளன. சரிங்களா? இங்க என்னத்தை நீங்க சேர்க்க வேண்டும் என்றால், என்னுள் உணவு வசதி, குளிரூட்டிகள் மற்றும் ஏனைய அடிப்படை வசதிகளும் உள்ளன. அவ்வளவுதான் நீங்க இங்க சேர்த்து எழுத வேண்டிய விஷயம். மற்றவற்றை எல்லாம் ஆசிரியர் கருத்துல கொடுத்துட்டேன். பிறகு கடைசி பத்தி 2ல கடைசி வாக்கியம், என்னை இயக்குபவர் விமானி என்று எழுதியிருக்கிறேன். நீங்கள் இதை வாக்கியத்துக்கு மாற்றுகையில், என்னை இயக்குபவரை விமானி என்று அழைப்பர் அப்படின்னு எழுத வேண்டும். என்னை இயக்குபவரை விமானி என்று அழைப்பர் என்று எழுத வேண்டும்.
சரியா மாணவர்களே, நீங்கள் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் இப்பொழுதுதான் தன் கதை எழுத பழகுவதால் ஆசிரியர் 3 பத்திகளில் மட்டுமே உங்களுக்கு எழுத விழைகிறேன். 3 பத்திகளில் எழுதினால் போதுமானது. 3ஆம் ஆண்டு மாணவர்கள் தொடர்ந்து பிறகு நீங்கள் 4 பத்திகள் இவ்வாறு எழுதலாம். ஆக இப்பொழுது இறுதி பத்தி 3 முடிவு. சரிங்களா? இங்க பாருங்க, மனிதர்களையும் பல்வேறு பொருட்களையும் ஏற்றிக்கொண்டு கடல் கடந்து நாடாக பயணிப்பேன் என்று ஒரு கருத்தை ரொம்ப நீளமாக கொடுத்து விட்டேன். சரிங்களா? இங்க நீங்க என்ன செய்யணும்னாக்கா, நான் மனிதர்களையும் பல்வேறு பொருட்களையும் ஏற்றிக்கொண்டு கடல் கடந்து நாடாக பயணிப்பேன். சரிங்களா மாணவர்களே? இங்க நீங்க சேர்க்க வேண்டிய சொல் ஒன்றே ஒன்றுதான், நான் மனிதர்களையும் பல்வேறு பொருட்களையும் ஏற்றிக்கொண்டு கடல் கடந்து நாடாக பயணிப்பேன். அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்தது அனைவரும் மெய்மறந்து வேடிக்கை பார்ப்பர். சரி மாணவர்களே, நீங்கள் எல்லாம் விமானம் ஆகாயத்தில் பறந்தால் கீழே இருந்து விமானம் போகிறது என்று பார்ப்பீர்கள் அல்லவா? அதைதான் இந்த விமானம் இங்கு சொல்கிறது. ஆக இதை நம்ம எப்படி எழுத வேண்டும் என்றால், நான் வானில் பறக்கையில் என்று சொல்கிறேன். நான் வானில் பறக்கையில் அனைவரும் என்னை மெய்மறந்து வேடிக்கை பார்ப்பர். மீண்டும் ஆசிரியர் சொல்கிறேன். நான் வானில் பறக்கையில் அனைவரும் என்னை மெய்மறந்து வேடிக்கை பார்ப்பர். இங்க நீங்க எதை சேர்க்கிறீர்கள் என்றால், நான் வானில் பறக்கையில். மற்றவை எல்லாமே ஆசிரியர் இங்கு கொடுத்து விட்டேன். தொடர்ந்து பெருமையாக இருக்கும். இது எப்படி எழுத போறீங்க? அதாவது அந்த விமானம் சொல்லுது, அது பறக்கையில எல்லாரும் பார்க்கக்குள்ள அதற்கு பெருமையா இருக்குதான். இது எப்படி எழுத போறோம்னா, அனைவரும் என்னை பார்க்கையில் எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கும். அதாவது நீங்க இந்த மேல கொடுத்திருக்க இல்லையா, இதையும் நீங்க இணைத்துக் கொள்ளலாம் அடுத்த வாக்கியத்துக்கு. அனைவரும் என்னை வேடிக்கை பார்க்கையில் எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கும் என்று சொல்றேன். அனைவரும் என்னை வேடிக்கை பார்க்கையில் எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கும். சரிங்களா? முடிவுல இறுதி வாக்கியம், அனைவராலும் விரும்பி பயணப்படும் ஊடகமாக உள்ளேன். சரியா மாணவர்களே? இது இந்த விமானம் இந்த வாக்கியத்தோடு தன்னை பற்றி பேசி முடித்துக் கொள்கிறது. ஆக நீங்க என்ன எழுதணும்னாக்கா, இங்க ஆசிரியர் முழுமையான ஒரு கருத்து கொடுத்துட்டேன். நீங்க என்ன எழுத போறீங்களா, நான் அனைவராலும் விரும்பி பயணப்படும் ஒரு பயண ஊடகமாக உள்ளேன். சரிங்களா? மீண்டும் ஆசிரியர் சொல்றேன், நீங்க எதனை இணைக்க வேண்டும் என்று நான் என்று சொல்லி எழுதுவீங்க. அனைவராலும் விரும்பி பயணப்படும் ஒரு பயண ஊடகமாக உள்ளேன். சரியா மாணவர்களே? தெளிவாக விளங்கியதா? சரி மாணவர்களே, இவ்வளவுதான் விஷயம். இந்த கட்டுரைக்கான இந்த தன்கதைக்கான விஷயம் இவ்வளவுதான். அதை எப்படி வாக்கியத்தில் எழுத வேண்டும் என்று ஆசிரியர் உங்களுக்கு விளக்கிவிட்டேன். பத்தி அமைப்பு முறைகளை பற்றி ஆசிரியர் கடந்த ஆண்டுகளில் உங்களுக்கு விளக்கி இருப்பேன். ஆக இந்த கட்டுரையையும் 3 பத்திகளில் அழகிய கையெழுத்தில் எழுத வேண்டும். சரியா மாணவர்களே? நன்றி மாணவர்களே, மீண்டும் சந்திப்போம்.